கண்டிக்கின்றோம் 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 சிஐடியை கண்டிக்கின்றோம் சிஐடியை கண்டிக்கின்றோம் நேரம் காலம் பார்க்காமல் நிறுவனத்தில் பொதுத்துறை நிறுவனத்தில் தொழிலாளரின் உழைப்பினை சுரண்டுவாதே நியாயம் தானா கொண்டு வந்து தொழிலாளரை அவதிக்கு செய்வது நியாயம் தானா விடுப்பு இல்லா தொழிலாளிக்கு சம்பளம் பிடித்தம் செய்வது நியாயம் தானா தொழில்நுட்ப வளர்ச்சி என்ற பெயரினிலே தொழிலாளரின் வயிற்றில் அடிக்கும். ஓகே பாபா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுடைய 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை கடந்த மாதம் மே 29ஆம் தேதி 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையுடன் நிறைவு பெற்றது. எங்களுடைய ஊதிய ஒப்பந்தம் என்பது 1/9/2023 முதல் சம்பள உயர்வு வழங்கப்பட வேண்டும். ஒரு 12 மாதங்களுக்கு சம்பள உயர்வு நிலுவைத் தொகை இல்லாமல் ஒரு ஒப்பந்தம் வந்து நிறைவு பெற்றிருக்குது. 1/9/2024 அரியஸ், 12 மாதம் அரியஸ் இல்லை என்ற அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் என்பது நிறைவு பெற்றிருக்குது. இதனால் வந்து போக்குவரத்து துறையில் கடுமையான ஒரு அதிருப்தியில் அவர்கள் பணிபுரியக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. சொல்லப்போனால் இந்த மாதம் சம்பள உயர்வு வரும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்து உற்சாகத்தோடு இருந்தாங்க. ஒப்பந்தம் எப்போ முடியும், இந்த முடிஞ்சோடனே இந்த மாதம் சம்பள உயர்வு வருமா ஒரு எதிர்பார்ப்போட தொழிலாளர்கள் இருந்தார்கள். ஆனால் 29க்கு பிறகு சம்பள உயர்வு என்பது இந்த மாதம் 2ஆம் தேதி தான் சம்பளம் வந்தது, வரல. ஆனால் டிஏ 2% டிஏ உயர்வு வழங்குறாங்க. அதற்கு அவர்களுக்கு கணக்கு போட முடியும். ஒரு 40 கோடி ரூபாய் ஒரு மாதத்துக்கு கூடுதல் செலவு என்பது இந்த அரசாங்கத்தால் 40 கோடி கொடுக்க முடியாதா? இப்போ அந்த அடிப்படையில் சம்பள உயர்வு வழங்கப்படாத கடுமையான அதிருப்தியில் இன்றைக்கி வந்து பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளர் இருக்கிறாங்க. அதே போல் 29ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து ஓய்வு பெற போகிறோம், 31ஆம் தேதி ஓய்வு பெற போகிறோம், நமக்கு புதிய சம்பளம் வந்து தான் நம்ம ஓய்வு பெறுவோம்னு ஒரு கனவோட சர்வீஸில் இருந்த தொழிலாளிக்கு பழைய சம்பள பில் தான் வந்திருக்குது. இப்போ அவருக்கு வந்து இந்த ஒப்பந்தம் பொருந்துமா பொருந்தாதா ஒரு கேள்விக்குறி. ஒரு 22 மாதங்களாக ஓய்வு பெற்றவங்க ஜூலை மாதம் 2023 ஓய்வு பெற்று இனி வரைக்கும் ஓய்வு கால பணப்பலன் இல்லை. அவர்களும் கடுமையான ஒரு அதிருப்தியில் ஒரு 4000 பேர் இருக்கிறாங்க. அதே போல் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் பஞ்சப்படி உயர்வு என்பது வழங்கப்படாமல் ஒரு 94,000 பேர் அதிருப்தியில் இருக்கிறாங்க. இது போன்ற ஒரு கடுமையான அதிருப்தியில் இன்றைக்கி இது வந்து தொழிலாளர்கள் பணிபுரியக்கூடிய ஒரு நிலை என்பது சூழல் என்பது இன்றைக்கி உருவாகிருக்குது. அது மட்டும் இல்லை, மாநகர போக்குவரத்து கழகத்தில் இந்த மாதம் வந்து ஒரு 700க்கும் மேற்பட்ட தொழிலாளருக்கு சம்பளத்தில் அவரோட விடுப்பை எடுத்து சம்பளம் போடக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்குது. இது வந்து இன்னும் ஒரு கொந்தளிப்பை உருவாக்கியிருக்குது. இந்த பயோமெட்ரிக் முறையில் நாங்கள் வந்து இந்த மாதம் வந்து வருகை பதிவை பார்ப்போம், அரசு நிர்வாகம் ஒரு சுற்றறிக்கை போடுது. நாங்கள் சிஐடி தொழிற்சங்கத்தின் சார்பில் பயோமெட்ரிக் சம்பந்தமாக 2022 ஒரு கடிதம் கொடுக்குறோம், 24 ஒரு கடிதம் கொடுக்குறோம், 2025 இப்போ வந்திருக்கிற மேலாண் இயக்குனர் ஒரு கடிதம் கொடுக்குறோம். கடிதம் கொடுக்கும்போது என்ன சொல்கிறோம்னா, நவீனத்தை வந்து ஏற்றுக்கிறோம், ஆனால் அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் சம்பந்தமான பல கேள்விகள் எங்ககிட்ட இருக்குது. அந்த கேள்விகளை நீங்கள் வந்து தீர்க்கணும்னா நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துங்க, அனைத்து தொழிற்சங்கத்தை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துங்க, எங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் தெளிவுபடுத்துங்க. நாங்கள் ஒரு கடிதம் கொடுக்குறோம். அந்த கடிதத்தோடு என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தாமல் நீங்கள் இதை நடைமுறைப்படுத்தினீங்கன்னா தொழிலமைதி சீர்குலைன்னு சொல்கிறோம். இப்போ நாங்கள் சொன்ன அடிப்படையில் பேசின அடிப்படையில் இந்த நிர்வாகம் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் சொன்ன விஷயங்களை காது கொடுத்து கேட்காதனால இந்த மாதம் ஒரு 750 தொழிலாளிகள் அதிகாரிகள் அவங்க சம்பளத்தில் விடுப்பை எடுத்து சம்பளம் போடக்கூடிய ஒரு நிலைமை. ஒரு அதிகாரி சொல்கிறாரு, 3 நாள் தான் எனக்கு வந்து வருகை பதிவு வழங்கியிருக்கிறாங்க, எனக்கு மிச்சம் இருக்கக்கூடிய 27 நாள் சம்பளம் வரல, ஆனால் நான் வேலை செஞ்சுருக்கிறேன், என் லீவ் எடுத்து சம்பளம் போட்டிருக்கிறாங்கன்னு ஒரு கடும் அதிருப்தியில் இன்றைக்கி வந்து அந்த மேற்பார்வையாளர்கள் சொல்கிறாங்க. இன்றைக்கி 8 மணி நேரம் வேலை அவங்களுக்கு இல்லை, 8 மணி நேரம் 10 மணி நேரம் செய்கிறாங்க, 10 மணி நேரம் 12 மணி நேரம் செய்கிறாங்க. அப்படியே வந்து இந்த நிர்வாகத்துடைய உத்தரவுகளை அமுல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் கடுமையாக ஒரு மன உளைச்சல் இன்றைக்கி வந்து ஏற்பட்டிருக்குது. அதே போன்று அலுவலக பிரிவில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஷிஃப்ட் மாற்றம் செய்ததுனால அவங்களுக்கும் வரல. இது எலக்ட்ரானிக்ஸில் அவங்க கை வைக்கிறாங்க, பயோமெட்ரிக் கை வைக்கிறாங்க, பயோமெட்ரிக் எடுக்க மாட்டேங்குது. எடுக்காதவரை நாங்கள் சொல்கிறோம், தொழிற்சங்கம் என்ன சொல்கிறோம், ஒரு மேனுவல் ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணி எது வந்து இதில் மிஸ் ஆச்சுன்னா அதை வச்சு போடுங்கன்னு சொல்கிறோம். இந்த முறை வந்து அவங்க எலக்ட்ரானிக்ஸை தான் நம்பியிருக்கிறாங்க,
மேனுவல் ரிஜிஸ்டரை பார்க்காதனால இன்றைக்கி ஒரு கடும் மன உளைச்சல் என்பது தொழிலாளிக்கு ஏற்பட்டிருக்குது. இதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். அதோடு சேர்ந்து மாநகர போக்குவரத்தில் பெண் ஊழியர்கள் வந்து ஒரு கடும் மன உளைச்சோடு இன்றைக்கி பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பிரச்சனை சம்பந்தமாக இங்கே வந்து ஒரு 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 உதவி மேலாளர் ஒருத்தர், அவர் மீது ஒரு புகார் என்பது ஒரு மீடியாவில் யூடியூப்பில் ஒரு செய்தி வந்திருக்குது. இந்த செய்தி வந்து அவர் வந்து பாலியல் ரீதியாக வந்து துன்புறுத்துறாரு ஒரு செய்தி வந்திருக்குது. நிர்வாகம் அது சம்பந்தமான ஒரு விசாரணை அமைக்கிறாங்க. ஏற்கனவே விசாகா கமிட்டி ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டி வந்து இவங்க வந்து இருந்த அதிகாரிகள் இப்போ இல்லை, ஒரு மாடிஃபை பண்ணி அந்த கமிட்டியை புதிய கமிட்டியை அமைக்கணும். அந்த கமிட்டியில் பல கோளாறு இருக்குது. அதெல்லாம் அமைக்காமல் இவங்க எப்படி ஒரு தொழிலாளிக்கு ஒரு டிசிப்ளின் ஆக்ஷனுக்கு எப்படி ஒரு உள்துறை விசாரணை நடத்துகிறாங்க போது அது போன்ற ஒரு விசாரணை நடத்தி அதில் அந்த சம்மந்தப்பட்டவர்கள் வந்து நடைபெற்றதை எழுதி கொடுத்துருக்குறாங்க. எழுதி கொடுத்த பெண்கள்லாம் இப்போ இடமாற்றம் செய்து கொண்டு வருகிறாங்க. ஏற்கனவே ஒரு பெண்ணு இடமாற்றம் பண்ணி அவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ ரெண்டாவது ஒரு பெண் ஊழியருக்கு இடமாற்றம் ஏற்பட்டிருக்கு. இப்போ அது சம்மந்தமாக நாங்கள் தொழிற்சங்கம் பேசும்போது இடமாற்றத்தை அவங்க பெற்றுக்கொண்டு அவங்க போய் வேலை செஞ்சாலும் அவர்களுக்கான வருகை பதிவு என்பது விடுப்பு என்பது அனுமதிக்கப்படலை. சம்பளம் போட்டு ரத்து செய்யக்கூடிய ஒரு ஆப்ஷன் பண்ணியிருக்காங்க. சம்பளம் பிடிச்சிருக்காங்க தான் ஒரு நிலைமை. அந்த அடிப்படையில் இங்கே பெண்கள் ஒரு மன உளைச்சலுடன் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக தமிழக அரசாங்கம் இது சம்பந்தமான வந்து ஏற்கனவே நிர்வாகம் நடத்திய விசாரணை மீது நடவடிக்கை எடுக்கணும். அதில் யாரெல்லாம் தவறு செய்திருக்காங்களோ அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். ஒரு பெண்கள் சம்பந்தமாக ஒரு கான்ஃபிடென்ஷியலாக வைக்கக்கூடிய ஒரு புகாரை இவர் பொதுவெளியில் அது யார் புகார்தாரருக்கே இவங்க தெரிவிச்சிருக்காங்கிற தகவல்லாம் எங்களுக்கு வருது. அதன் மீது வந்து நடவடிக்கை எடுத்து அந்த பெண் ஊழியர்கள் வந்து ஒரு நிம்மதியாக அவர்கள் பணி செய்கிறதுக்காக நடவடிக்கை எடுக்கணும் அடிப்படையில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது சிஐடி நாங்கள் நடத்தி கொண்டிருக்கோம். அடுத்த கட்ட போராட்டங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? இல்லை, இது சம்பந்தமாக வந்து நாங்கள் மீண்டும் நிர்வாகத்துக்கு இன்றைக்கி ஒரு சுற்றறிக்கை போட்டிருக்கிறாங்க. பயோமெட்ரிக் சம்பந்தமாக பல விவரங்கள் சொல்கிறாங்க. அந்த பல விவரங்கள் அடிப்படையில் இந்த பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா நிர்வாகத்தில் வந்து பல வேலைகள் நடைபெறாது. இன்றைக்கி வந்து 8 மணி நேரத்தில் வந்து அதிகாரிகள் மேற்பார்வையாளர்கள் வேலை செஞ்சால் போதும்னா மேற்பார்வையாளர்கள் ரொம்ப வசதி தான். அது நிர்வாகம் அது ஒத்துழைச்சாங்கன்னா மிக சிறப்பு. ஆனால் 12 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய நிலைமை என்பது இருக்குது. அதே போல் வந்து பண்டக சாலையில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிக்கு, தொழில்நுட்ப பிரிவில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிக்கு பல்வேறு ஒரு மனத்தாங்களோடு வேலை செய்கிறாங்க. இது சம்மந்தமாக மீண்டும் நாங்கள் இந்த சுற்றறிக்கை அடிப்படையில் மீண்டும் நிர்வாகத்தை சந்தித்து பேச போகிறோம். பேசி அவர்கள் நடவடிக்கை எடுக்கலாம். நாங்கள் சட்ட ரீதியாக செல்வதற்கான முடிவை நாங்கள் நிர்வாகிகள் கூட்டத்தில் முடிவு பண்ணி எடுப்போம்னு சொல்லிக்கிறோம். என்னுடைய பேர் தயானந்தம், தயானந்தம், பொதுச் செயலாளர், அரசாங்க போக்குவரத்து ஊழியர் சங்கம், சிஐடி.